இந்த ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் தளபதி சாம்ராஜ்யமே அழிஞ்சு நாசமா போகுது அப்படின்னு சவுக்கு சங்கர் இப்ப அதிரடியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். சவுக்கு சங்கர் பிரபல யூடியூபர் விமர்சகர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இந்த மனுஷனுக்குன்னு வந்து ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங்கே வந்திருக்காங்க. எந்த ஆட்சியில வந்து என்ன தப்பு நடந்தாலும் அதை நேர்பட வந்து பேசுவாரு. கடந்த டிஎம்கே ஆட்சியில கண்ணில் வந்து விரல விட்டு ஆட்டினார்னு வந்து சொல்லலாம். அந்த கட்சியை முழுக்க முழுக்க லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கினாரு. அதோட மட்டும் வந்து இல்லாம அந்த டயத்துல இவருக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருந்துச்சு. கொலை முயற்சி கூட வந்து பார்த்தோன்னா வந்து நடந்தது. இவருக்கு கொடுத்த டார்ச்சர் இதன் விளைவின் காரணமா இவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே உங்களோட அம்மா வந்து பார்த்தோன்னா இறந்து போனாங்க. இப்ப கூட வந்ததுக்கு அப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு என் தாயை தவிர அப்படின்னு அந்த மனுஷன் எமோஷனலா பேசினாரு. போக்சோ சட்டத்துல வந்து கைது செய்யப்பட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையரா இருக்கக்கூடிய அருண் தான் வந்து ஒரு போக்சோ சட்டத்துல வந்து பார்த்தோன்னா வந்து கைது பண்ணதா அப்ப பரபரப்பு குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதானது. போக்சோவை அவர் தப்பா பயன்படுத்துறாரு அப்படின்னு. அதே அதாவது அப்ப அவர் வந்து கமிஷனரா இருந்தவர் இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா வந்து மாறிட்டாரா. இப்ப என்னன்னா தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ள இருந்த சவுக்கு சங்கரை வெளியில ஜாமீன்ல வந்து பார்த்தோன்னா அதாவது போக்சோ சட்டத்தை கேன்சல் பண்ணி அவரை வெளியில வந்து எடுத்ததே தாவேகா அரசு தான். அதுக்கு வெளியில வந்து தாவேகா அரசு வந்து பார்த்தோன்னா நன்றி சொன்னாங்க. கருத்து சுதந்திரத்துக்கு யார் எதிரானவங்க இல்ல அவர் பணியை தொடரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் வந்து மறுபடியும் அவர் பணியை வந்து தொடர ஆரம்பிச்சாரு. அவரு இப்ப பேசினப்போ ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணாரு. அதாவது தளபதியோட அழிவுக்கு காரணம் முழுக்க முழுக்க வேற யாரும் இல்ல ஆதவ் அர்ஜுனா தான். ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து ஒரு சசிகலாவோ அதே மாதிரி வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னா விகடனுடைய முன்னாள் ஆசிரியர் கலை என்கின்ற கலைச்செல்வன் அவரு போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஆபீஸ்ல வந்து பார்த்தோன்னா வந்து உட்கார்ந்து அதிகாரிகள் எல்லாரையும் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் எதுக்கு அதிகாரிகளை வந்து சந்திக்கணும், யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணுங்கிறத டிசைட் பண்றதுக்கு அவங்க வந்து யாரு, முழுக்க முழுக்க இதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதாவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் உளவுத்துறை வந்து வச்சு அது யாரு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா பணிமாற்றம் பண்ணுவாங்க. அதனாலதான் ஜெயலலிதா ஆட்சியில திடீர்னு அமைச்சர்கள் வந்து மாற்றம், ஐஏஎஸ் வந்து மாற்றம் அப்படின்னு அடிக்கடி நியூஸ் எல்லாமே வந்து வரும். இங்க அது கூட வந்து பார்த்தோன்னா வந்து இல்லையே. ஆதவ அர்ஜுனா இப்படியே வந்து போய்கிட்டு இருந்தது அப்படின்னா மக்கள் ஆதவ அர்ஜுனாவை நம்பி வந்து ஓட்டு போடல, தளபதி விஜய் நம்பி வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கரையான் அரிக்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா தான் இஷ்டப்பட்டது தான் நினைச்சது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எப்படி ஆகும்னா கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அதிருப்தியையும் கட்சிக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் மாதிரி வந்து நடந்து அது ரெண்டா பிரியறதுக்குமான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு ஆக்ரோஷமா தன்னுடைய பதிவை வந்து பார்த்தோன்னா அதாவது பேட்டியில வந்து சொல்லியிருந்தாருங்க. அதை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப செங்கோட்டையனே மிகப்பெரிய மன உளைச்சல்ல வந்திருக்காங்கிற ஒரு செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு அங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் செங்கோட்டையனுக்கு இல்லைன்னும் செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைச்சிட்டு வந்தாரு. அவங்க யாருக்கு இப்போ வரைக்கும் எந்த பதவி வந்து கொடுக்கலனும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அப்ப நான் இங்க வந்து யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்ல அந்த மனுஷன் இருக்காரு. அதே மாதிரிதான் புஷி ஆனந்த் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் தளபதியினுடைய தீவிர விசுவாசி. பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா இருந்த மனுஷன் எனக்கு எம்எல்ஏவா இருக்கிறத விட தளபதி விஜயனுடைய ரசிகனா இருக்கிறத கௌரவம்னு சொல்லிட்டு அவர் எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்திலே தளபதி விஜயனுடைய வெறித்தனமான தீவிரமான ரசிகனா வந்து பார்த்தோன்னா இருந்து கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி இடத்த அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்தவங்க இப்போ வரைக்கும் வந்து விசுவாசியா வந்து இருக்கிறார். அமைச்சரா வந்து அவர் பதவி ஏற்கும் போது கூட அந்த இதுல கையெழுத்து போடும்போது திரும்பி வந்து தளபதியை வந்து பார்த்துட்டு போடவான்னு வந்து கேட்டோன்னே அவர் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து போட்டாரு. அந்த அளவுக்கு விசுவாசியா இருந்த புஷி ஆனந்தும் இப்ப மிகப்பெரிய மன உளைச்சல்ல வந்து இருக்காரு. கட்சிக்குள்ள அங்கங்க வந்து பார்த்தோன்னா சில பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு தான் வந்திருக்கு. ஆனா இது தளபதியோட காதுக்கு வந்து போகாமலே ஒரு குரூப் வந்து பார்த்தோன்னா வந்து தடுத்து நிறுத்துதுங்க. அதோட மட்டும் இல்லாம இப்ப தளபதி எங்க வந்து போனாலும் அவரோட ரைட்டனா ஜெகதீஷ் தான் வந்து பார்த்தோன்னா கூட இருக்கிறதாவும் தளபதி கிட்டே இப்ப வந்து பேசுறதுனாலே அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜெகதீஷன் மூலியமா தான் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா உருவாகி இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.